தமிழர் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு பொங்கல் அன்று அவனியாபுரத்தில் நடைபெற இருக்கும் நிலையில் காளை உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான கட்டுப்பாடுகளை மதுரை மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை அவனியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது. 16ஆம் தேதி பாலமேட்டிலும் 17ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளது. இதற்காக 12,176 காளைகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் 4,514 மாடுபிடி வீரர்களும் பதிவு செய்தனர். ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுக்கும் அதிகப்படியாக 1000 காளைகள் மட்டுமே அவிழ்த்துவிட முடியும் என்பதால் முன்பதிவு செய்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. தகுதியான வீரர்களுக்கும் செல்போன் மூலம் குறுந்தகவலும் அனுப்பப்பட்டுள்ளது. வேறு லெவலாக இருக்கும் வெறித்தனமாக. முதல் ஜல்லிக்கட்டு மாதிரில அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு முன்னேற்பாடு சூப்பராக பரபரப்பாக நடந்துகிட்ருக்கு. காலிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். வேறு லெவலாக போயிட்டுருக்கு. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். நான் டோக்கன் இன்னைக்குள்ளே வந்துடும். ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது அந்த அளவுக்கு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு எங்களுக்கு. அவனியாபுரம் 2024 நாளைக்கு தொடங்குது. ஏற்பாடெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் வாடியை கொஞ்சம் வேறு மாதிரி வித்தியாசமாக போட்டிருக்காங்க. எந்த மாட்டுக்கும் இந்த வீரர்களுக்கு எந்த காயம் ஏற்படாத அளவு நல்லா சிறப்பாக எல்லா பேரிகார்டெலாம் செம்மையாக போட்டிருக்காங்க. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான கட்டுப்பாடுகளை மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது. காளை உரிமையாளர்கள் மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி பெற்றிருந்தால் மட்டுமே ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், காளை உரிமையாளர்கள் உதவியாளரும் மதுபோதையில் இருக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாடுபிடி வீரர்கள் மாவட்ட நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட புகைப்படம் உள்ள அனுமதிச் சீட்டு மற்றும் மருத்துவ தகுதிச் சான்றை கொண்டு வருவது அவசியம் என்றும், காளைகளின் மூக்கணாங்கயிற்றை அகற்ற கத்தி உள்ளிட்ட கூர்மையான ஆயுதங்களை எடுத்து வரக்கூடாது என்றும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. வழிகாட்டு நெறிமுறைகளை மீறும் காளை உரிமையாளர்கள் மாடுபிடி வீரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், வாடிவாசல் அருகில் உள்ள வீட்டின் உரிமையாளர் மற்றும் அவரது குடும்பத்தினர் தவிர வேறு நபர்களை ஜல்லிக்கட்டு பார்க்க மாடுகளில் அனுமதிக்கக்கூடாது என்றும், அதனை மீறினால் வீட்டின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.